ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Siththan சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் ஒருத்தருடைய நம்பர் சேவ் பண்ணாமலே அவங்களுக்கு எப்படி மெசேஜ் பண்ணுறது அப்படின்ற ட்ரிக்கு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு நான் சொல்கிறத மட்டும் அப்படிங்க டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. WA.me/91 போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நம்பர் போடணுன்னு தோணுதோ அந்த நம்பர் போடுங்க. யார் நம்பர் போடணுமோ அவங்க நம்பர் போடுங்க. நான் ரேண்டமாக வந்து ஏதோ ஒரு நம்பர் போட்டு வைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், போட்டுட்டு என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு, கனெக்ட் டு சேட் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு QR கோடு வந்து காட்டும். ஸோ உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேட்டுக்குள்ளே போயிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுடைய நம்பரை வந்து சேவ் பண்ணாமலே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்புக்கு மட்டும் தானா அப்படின்னு கிடையாது. நான் அங்கே மேலே காமிச்ச இந்த URL வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே பேஸ்ட் பண்ணாலுமே சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம், மொபைல்லையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ட்ரிக் தான் அது. தேவையில்லாமல் எல்லா 6 நம்பரையும் நீங்கள் சேவ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் நம்பர் சேவ் பண்ணாமலே மெசேஜ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய தாட்ஸை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு இந்த வீடியோ யாருக்குன்னு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.